ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவான், 12 அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகிற மாதிரி 2ஆம் இடத்துக்கு, மகர ராசிக்கு 3ஆம் இடம், கும்பராசிக்கு 2ஆம் இடம், 2 பேருக்கு அதிபதி சனி பகவான். அவர் எங்கே பார்க்குறார்? 4ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம். இப்போ இந்த சனி பகவான் அதிபதியானவர்கள் வருத்தப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். ஒரு 7.5 2.5 முடிஞ்சிடுது, அடுத்த 2.5 5வது வருஷத்து முடிச்சுட்டு அடுத்த 3வது 2.5க்கு போவார். இப்போ 2வது 2.5 இருக்கார். 7 நாள் சனி பகவான். ஆமாம், 7 நாள் சனி பகவான். கஷ்டமா? கஷ்டம் இல்லை. இப்போது உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்தவுடனே பண வருமானம், நிம்மதி வருமானம், உங்களுக்கு உத்தியோகத்தில் ப்ரமோஷன், உயர்ந்த நிலையை அடைவது, வாக்கு பலித்தம் எல்லாத்தையும் கொடுக்க போகிறார். இப்போ 7வது சனி பகவான் ஜென்மராசியிலே நகர்ந்ததே ஃப்ரீ. குடும்பத்தில் ஒற்றுமை, இதெல்லாம் அவர் கொடுக்க போகிறார். குரு மாறுறார் 5ஆம் இடத்துக்கு, இன்னும் அதிகமாக்குவார். இப்போ இருப்பதை விட பல மடங்கு அதிகமாக்குவார். வேலையில் நிரந்தர வருமானம், சொந்த தொழில், ஒரு அட்வொகேட் வருமானமே இல்லைன்னா நிறைய கேஸை கொண்டு வந்து கொடுப்பார். ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர் பேர் புகழ் அடைவார். மருத்துவர்களுக்கு அதிக வருமானத்தை கொடுப்பார். ஒரு பில்டர், வீடு கட்டுறோம் விற்க மாட்டேன்னுது, நிலம் வாங்குகிறோம் விற்க மாட்டேன்னுதுன்னா கும்பராசிக்காரர்களுக்கு அதற்கான நன்மையை செய்வார். வீடு கட்டச்சேவே விற்றுரும், கடகால் எடுக்கச்சே விற்றுரும். இந்த 2.5 வருஷத்தில் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் இந்த 30 மாதத்தில். ஒரு டாக்டர் பேர் புகழ், சூப்பர் நேம் வந்துடும். ஒரு சினிமா தயாரிப்பு, சுக பாக்கியஸ்தானாதிபதி சுக்கிரன், சினிமா தயாரிப்பாளர், நடிகர் நடிகைகள், சின்ன திரை பெரிய திரை, பேர் புகழ் எங்கேயோ போய்டுவாங்க. நல்ல சான்ஸ் கிடைக்கும். இந்த 30 மாதம் பிஸி ஆகிடுவாங்க. 2.5 வருஷம் அப்பா, அதுக்கப்புறம் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த 30 மாதம் நிறைய சம்பாதிச்சிருவாங்க, பல கோடி சம்பாதிச்சிருவாங்க, போதும்னு நினைப்பாங்க. அதை மாதிரி ஒரு வீடு வாசல் அமையிறது, திருமண பாக்கியம் அமையிறது. கும்பராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து குரு ராசியை பார்க்க போகிறார். சொந்த வீடு அமையிறது, குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்பத்தில் யாருக்கு சிக்கல் இருந்தாலும் இவங்களால் தீரும். கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தில் இருக்கிற சிக்கல் கும்பராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி போது தீர்ந்து போயிடும். அவங்க எந்த ராசி வேணாலும் இருக்கட்டும், இவருடைய பவர், இந்த கும்பராசியுடைய பவர். நேத்திரஸ்தானத்தில் சூரியன் ராகு, நேத்திரகாரகனான சூரியன் ராகு. சித்திரை 1ஆம் தேதி வரலும் கொஞ்சம் கண்ணு ஜாக்கிரதை, கண்ணு சம்பந்தமான பிரச்சனை வராது பார்த்துக்கோங்க. மாறினோடனே சரியாக போயிடும். அப்புறம் 12 மாதம் கழித்து அங்கே வரப்போகிறார். ஜாக்கிரதைங்க. இந்த 30 மாதம்னா அவருடைய டியூரேஷன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் மாறிடுவார். ஃபஸ்ட்டு 2.5 முடிஞ்சு 2வது 2.5க்கு வந்த உடனேவே உங்களுடைய அழுத்தம் குறையும், ப்ரெஷர் குறைஞ்சிடும். ப்ரெஷர் குறைஞ்ச உடனேவே உங்களுக்கு என்ன தெரியுமா ஆகிடும்? அப்பா ஃப்ரீயான மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கும். அப்போ வாக்குஸ்தானம், தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு போன உடனே குடும்பத்தில் யாரிடமும் பகைத்து கொள்ளாதீர்கள், பகைக்க மாட்டீர்கள். வாய்ப்பு வந்தால் அதை உதாசீனப்படுத்துங்க. பணத்தை வாரி இறச்சிடாதீங்க, லிமிட்டாக செலவு பண்ணுங்க. லிமிட்டுன்றதுக்கு ஒரு அளவுனா கிடையாது. நம்மளுடைய வருமானத்தை வச்சு தான் லிமிட்டு. நிறைய வருமானம் வரும், நிறைய வரும். சொந்த வீடு வாங்குகிற வாய்ப்பை கொடுப்பார், வாகன வசதியை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், புது ஆடை ஆபரணங்கள் வாங்குகிற வாய்ப்பை கொடுப்பார். குரு வீட்டுக்கு போகிறார, அப்போது உங்களுக்கு குழந்தைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கும்பராசியின் குழந்தைகள் அதிக மேன்மை அடைவார்கள். ஒரு குழந்தை 2 குழந்தை இல்லை, 10 குழந்தை இருந்தாலும் ஒரே பவர் தான். புத்திரஸ்தானத்துக்கு குரு போய் குடும்ப லாபஸ்தானாவதி ராசியை பார்க்கச்சு குழந்தைகளுடைய வளர்ச்சி, குழந்தைகளுக்கு உள்ள கஷ்டம். 10 குழந்தை இருக்குன்னா 10 குழந்தைக்கும், குச்சையில் இருக்க 27 குழந்தை மாதிரி எத்தனை குழந்தை இருந்தாலும் அந்த குரு குடும்பஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் சூப்பர் ஸ்ட்ரென்த். டெய்லி விஷ்ணு சகஸ்ரநாமம் போட்டு கேளுங்க,
பாராயணம் பண்ணுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் போட்டு கேளுங்க. கேட்க தெரியலையா, படிக்க தெரியுமா படிங்கோ, படிக்க தெரியாதா போட்டு கேளுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் போட்டு கேட்கின்ற பொழுது உங்களுடைய மனோநிலை, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதி சூரியன் மனைவியின் உடல்நலத்தில் அக்கறை. கும்பராசிக்காரர்கள் மனைவியின் உடல்நலத்தில் அக்கறை. என்ன பண்ணால் நல்லது? அனுமாரை போய் சேவிங்க. ஆஞ்சநேயரையும் நரசிம்மரையும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஒன்று சனிக்கிழமை பண்ணுங்க, இல்லை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. கெட்டியாக பிடிச்சிட்டுக்கேன்னு வச்சோங்க, திருவடியை பற்றுகின்ற பொழுது அவர் யாரையும் எட்டி உதைப்பதில்லை. திருவடியை பற்றுகின்ற பொழுது நம்ம முதல்ல வணங்குவதே திருவடி தான். டபக்குன்னு தர போட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. திருவடி வணங்கிட்ட முகத்தை பார்த்து திருவடி பார்க்கலன்னா கஷ்டம். திருவடி சேவை தான் ஃபஸ்ட்டு. திருவடியை கெட்டியாக பிடிச்சோங்க. அனுமாரே சிறிய திருவடின்னு பேர் அவருக்கு. கருட பகவான் பெரிய திருவடி, இவர் சிறிய திருவடி. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நரசிம்மர் காலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. கெட்டியாக பிடிச்சிட்டிங்கன்னால் உங்களுக்கு கசப்பே வராது. எங்கே போனாலும், யார் எங்கே போனாலும் வராது. நிம்மதியாக இருப்பீங்க. இப்போது உங்கள் சனிப்பெயர்ச்சினால் என்னென்ன, சிலர் வெளிநாடு போய் வருகின்ற வேலையில் வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிலர் சுற்றி பார்க்க கூட போகலாம். வேலை நிமித்தமாக போயிட்டு வரலாம், டெம்பரவரியாக போயிட்டு வரலாம். தனஸ்தானத்தில் போகிறார் அவர், தனஸ்தானத்துக்கு போகிறார். பணம் சம்பாதிக்க போகலாம். சுற்றுலா, ஜாலியாக இன்ப சுற்றுலா போயிட்டு வரலாம். கும்பராசிக்கு அது ஒரு அனுகூலம். வெளிநாடு போயிட்டு வர வாய்ப்பை கொடுப்பார். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களை பார்க்குற வாய்ப்பு கொடுப்பார். அங்கே வேலை கிடைச்சி சில மாத காலங்களோ சில வருட காலங்களோ அங்கேயே இருக்கிற வாய்ப்பை கொடுப்பார். கும்பராசிக்கு அதெல்லாம் ஒரு அனுகூல பீரியடு. சம்பாதிக்கிறது எவ்வளோ வேணால் சம்பாதிச்சிடலாம். நிம்மதியாக இருங்கோ. செலவு பண்ணிச்சு ரொம்ப கெட்டியாக செலவு பண்ணுங்க. மெதுவாக பூட்டி வைங்க. தனஸ்தானத்தில் அவர் இருக்குச்சு, தனத்தை சம்பாதிக்கோ. செலவு பண்ணிச்சு கம்மியாக செலவு பண்ணுங்க. நீங்கள் முதலீடு பண்ணிச்சு ஜாக்கிரதையாக முதலீடு பண்ணால் பல மடங்கு லாபத்தை கொடுக்கும். லாபஸ்தானத்தை பார்க்கிறார் சனி பகவான். அதனால் அபரிமிதமான லாபத்தை கொடுப்பார். கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. நகை வாங்கிக்கோங்க, பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. நகையில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பணத்தை நகை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவர் குரு வீட்டில் இருக்கார். தனஸ்தானாதிபதி குரு, லாபஸ்தானாதிபதி குரு. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நிலம் வாங்கி வச்சுக்கோங்க, வீடு வாங்கி வாடகைக்கு விடுங்க. பணத்தை இப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உடல் நலத்தில் அக்கறையாக இருங்க. ஒழுங்காக சாப்பிடுங்க, தூங்குங்க. ஏன்னா அவர் விரயஸ்தானாதிபதி, தூக்கத்துக்கு அதிபதி. அப்போ நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க. கும்பராசி நிம்மதியாக இருங்க. தேவையில்லாத விசாரத்தை வெளியில் தள்ளுங்க. தேவையில்லாத விசாரம் சத்ரு. விசாரமே சத்ரு, தேவையில்லாத விசாரம் அதிக சத்ரு. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சனி இல்லை ஞாயிறு நரசிம்மரை அனுமாரை சேவிக்கோ. முடிஞ்சால் ஒரு சனிக்கிழமை நவகிரகத்தை சுற்றி வாங்கோ. அவரே அதிபதி. உங்களை காப்பாற்ற கடமைப்பட்டவர், கொடுக்க கடமைப்பட்டவர் அவர். உங்களை வாரி அணைக்க கடமைப்பட்டவர். அவர் உங்களை கைவிட மாட்டார். கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவானால் ஏற்படுற நன்மையை அதிகமாக அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த பரிகாரம். கெடுதல் இல்லை. 7.5 ஆண்டுகளுடைய பலனில் 2.5 வருஷத்தை முடிச்சுட்டு போகிறோம். இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. இந்த 2.5 வருஷம் கஷ்டத்தை கொடுக்காது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் வல்ல இறைவனருளால் கும்பராசிக்காரர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.